வணக்கம். இன்றைக்கி டிஜிட்டல் கரங்களில் நான், நவீன், வினயன் சார் 3 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருந்தோம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஒவ்வொரு வீடாக போய் நம்ம கிளாத்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த துணிமணிகளை ப்ராப்பராக அந்த பேக்கில் போட்டு நிறைய துணிமணிகள் கொடுத்தாங்க. அந்த வீட்டிலலாம் கலெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். குழந்தைங்க முதல் கொண்டு அவங்களோட ஸ்கூல் பேக்கெலாம் கொண்டு வந்து உதவி பண்ணாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வண்டி பத்தாது, கண்டிப்பாக இனி ஒரு 2 வண்டியாச்சும் தேவைப்படும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு துணிமணிகள் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் குட்டீஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட டாய்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உண்மையுமே யங் ஜென்ரேஷனோட சப்போர்ட் பெருசாக இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பெரியவர் என்ன பண்ணாருன்னா, மிக்சி கொடுத்து உதவி பண்ணார். இதுவும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இனியும் நிறைய பேர் ஃபார்வர்ட் ஆகி அவங்களோட துணிமணிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு அவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் ஆகி வர ஆரம்பித்தாங்க. இந்த துணிமணிகள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த கலெக்ட் பண்ண துணியில் கொண்டு போய் வினயன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவார். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நவீன், வினயன் சாரோட பங்களிப்பு தான் ஒரு பெரும் பங்களிப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிற மாதிரி இந்த துணிமணிகளை வாங்கிட்டு இது ஏஜ் வைஸாக பிரிப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு வேணுங்கிற துணிமணிகளாகட்டும், சில துணிமணிகள் கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. நல்ல துணிமணிகளாக தூக்கி கேட்டகரைஸ் பண்ணி இது எல்லாமே ஒரு பேப்பர் கவரில் போட்டு இதை கொண்டு வெளியில் மார்க்கர் வச்சு எழுதிடுவோம். எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கான இதுன்னு சொல்லிட்டு அதை கிளியராக எழுதிடுவோம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் த ட்ரெஸ்ஸு அங்கேயே ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சொல்லப்போனால் பார்ட் டைமாக தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இது ஒரு சொசைட்டி காசுக்கு வேண்டி இவ்வளோ தூரம் பண்ணும்போது கண்டிப்பாக மக்களாகிய நீங்களும் ஃபார்வர்டாகி இந்த உதவியை நீங்கள் பண்ணலாம். தாராளமாக பண்ணுங்கள். உங்களால் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்கு வேண்டி நாங்களே அதை கலெக்ட் பண்ணி எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க அத்தனை ட்ரெஸ்ஸும் ஒரு ட்ரெஸ்ஸோட ஷோரூமில் கிடையாது. இது எல்லாமே நம்ம போய் மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய துணிமணிகளை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி வச்சிருக்கக்கூடிய ஷெல்ஃப் தான். முக்கியமாக குழந்தைகளுக்கு வேணுங்கக்கூடிய ஸ்கூல் நோட் புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்தாத சைக்கிள், இது எல்லாமே நீங்கள் கொடுத்து உதவி பண்ணலாம். டிஜிட்டல் கரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.